சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ப்ரோ எனக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரம், என்ன பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்? 23ல் இருந்து மோசமாக இருக்குது, எனக்கு 25 ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கிரகம் மற்ற பாவ கிரகங்களால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், அந்த கிரகத்தோட பிஸ்னஸ் அண்ட் ஜாபில் நீங்கள் இருப்பீங்க. அது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குன்றதுனால உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் இது சொல்ல முடியும். மீன ராசின்றதுனால 2026க்கு அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராசிப்படி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். பட் கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். சாராஸ்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து, ஹாய் அண்ணா, யூ ஆர் கரெக்ட். மை பர்சனல் அஸ்ட்ராலஜி ஆல்வேஸ் சொல்லுவார், முயற்சி எடுங்க என்று. ப்ரெடிஷன்லாம் சொல்லிவிட்டு அட்லாஸ்ட் இதை சொல்லி அனுப்பிடுவார் அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, மேரேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல முயற்சி எடுங்க, முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி இந்த நேரத்தில் செய்யலாமா இல்லை வேறு நேரத்தில் செய்யலாமா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லணுமே தவிர, முயற்சி எடுக்க வேண்டியது நீங்கள் தான். நான் அந்த நேரத்தை சூஸ் பண்ணுறது, இந்த நேரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், இந்த நேரம் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும், பட் ட்ரை பண்ணால் கிடைக்கும். முயற்சி தான் ரொம்ப முக்கியம். முயற்சி என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. முயற்சி தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும். முயற்சி சரியான நேரத்தில் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் கடவுள் எழுதி கொடுத்த ஒரு விதியாக கூட இருக்கும். இதுதான் ஃப்ளிக் ஃப்ரெண்ட்ஸி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ணா, நான் மீனம், உத்திரட்டாதி நட்சத்திரம், துலா லக்னம், 2023ல் நாங்கள் லவ் பண்ணோம். அப்புறம் அவங்க 2024 பிரேக்கப் பண்ணிட்டாங்க. வீடு இல்லை, ஜாப் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஃப்ரெண்டுன்ற பேரில் பேசிட்டு இருந்தாங்க 1.5 இயர். உன்னால் வெயிட் பண்ண முடிஞ்சா இரு, 28ல் மேரேஜ் பண்ணுவேன், அப்படி முடியலாம் வீட்டில் சொல்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அண்ணா ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு லைஃப்பில் வாழ ஆசை இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார்? ஃப்ளிக் ஃப்ரெண்ட்ஸி அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து. ஃப்ளிக், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, அவரே சொல்கிறாரு வேற ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கொண்டு. அப்புறம் நான் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது. நான் எதுக்கு அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்களை வீணடிக்கணும்? காத்திருத்தல் அழகு. ஒருத்தான பர்சனுக்காக, உண்மையான நேர்மையான ஒரு பர்சனுக்காக, நம்பிக்கைக்குரிய பர்சனுக்காக காத்திருக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. அவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரா? நல்லா நீங்கள் யோசிக்கணும். நமக்கும் நிறைய பேரை பிடிக்கலாம், அதுக்காக நம்ம எல்லாரையும் மேரேஜ் பண்ணுற முடியாது. அவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு, அவர் அவ்வளோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பதில் சொல்லும்போது நீங்களும் ப்ராக்டிக்கலாக மாறிக்க வேண்டியது. ஏன்னா ஏன் கஷ்டப்படுறீங்க? அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கீங்க, லைஃப்பில் வாழ ஆசை இல்லைன்னா சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் லைஃப்பில் வாழ ஆசை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல ஹாப்பினஸான இன்சிடென்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் பார்க்க வேணாமா? ஃப்ளிக் ஃப்ரெண்ட்ஸி, உங்களை கடவுள் வந்து இந்த உலகத்தில் படைக்க வச்சு உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்து, உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து, உங்களுக்குன்னு சில டேலண்ட்டை கொடுத்து, உங்களுக்குன்னு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து, இது எல்லாத்தையும் கொடுத்து உங்களை வாழ விட்டுருக்காரு. நீங்கள் யாரோ ஒருத்தர் வேணாம் சொல்கிறன்றதுக்காக வாழவே பிடிக்கலன்னு இந்த அளவுக்கு வாழ்க்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாழ்க்கைலாம் யார் வாழ்கிறது? நீங்கள் தான் வாழணும். உங்களுக்கு விதிக்கப்பட்டது இங்கே நடந்து தான் ஆகும். உங்களுக்கு நல்லபடியாக விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்பவுமே நம்ம லவ் பண்ண பர்சன் கிடைக்க மாட்டாங்க. புதுசாக வர பர்சன் வந்து அவங்களோட பெட்டராக இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பழசு நினச்சி கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக சரண்யா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா, ரொம்பவே லைஃப் மோசம், ஏன் மீன ராசியில் பிறந்தன்னு இருக்கான்னா, பட் லைஃப் மாறும் நம்பிக்கை போயிட்டு இருக்காண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்டை தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம மீனராசிக்காரங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் உங்கள் பண்ண கமெண்ட்டை வந்து படிங்க. யாருன்னா சரண்யா R6816. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நானும் வந்து மீன ராசியில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு லைஃப் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க, நம்பிக்கை போய்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக லைஃப் மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கை தான் எல்லா மீனராசிக்குள்ளே விதை போல் விதைத்து அது வந்து மரமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவங்க எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன ப்ரோ பாசிட்டிவாக மட்டும் போதுமா, நல்லது நடக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். முதல்ல உங்களுடைய மைண்ட் செட்டை அவங்க மாற்றுறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மனநிலையை முதல்ல மாற்றணும். அந்த சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட போகுது. நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே பிரச்சனை வச்சுட்டு இருந்தால் ஹார்ட்வேர் எப்படி வேலை செய்யும்? இவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக தன்னம்பிக்கையோடு லைஃப் மாறும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இவங்க கமெண்ட்டை கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுங்கள். இவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. இவங்களும் மீனராசி தான். அவங்க ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்துகிறாங்க இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு தான் கடவுள் செவி சாய்ப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கை மாறும், இப்போ இருக்கக்கூடிய நிலை மாறும் அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்க டிராவல் பண்ணுங்க, கண்டிப்பா அது மாறிடும். அடுத்ததா மீன ராசியை துரத்தும் சனி அப்படிங்கிற அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ணலாம். மீனம் செத்து கருவாடா ஆகிடுச்சு சார் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. RKS ஐடியாஸ் அப்படிங்கிறது. மீன ராசி செத்து கருவாடா ஆகிடுச்சு அப்படின்னு உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, எனக்கு இதை சொல்கிறதுக்கு மனசும் இல்லை, வார்த்தையும் வரல. இவர் சொன்னது 100க்கு 100% உண்மை தான். ஒவ்வொரு ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து சரியாக படிக்க மாட்டுது அப்படிங்கிற அந்த பசங்களுக்கு ஒரு டிப்ரெஷன். அந்த யங் ஏஜில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு லவ் தான்.
லவ் பிரேக்கப் தான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 30-35 வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபேமிலியில் பிரச்சனை, ஒய்ஃப் கூட பிரச்சனை, பிரதர் சிஸ்டர் கூட பிரச்சனை, அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது. ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை, பிஸ்னஸில் போட்ட காசு எடுக்க முடியல, எல்லாம் லாஸ் ஆகிட்டு போகுது. நேற்று வந்தவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தான், அவனுக்கு வந்து கொடி கட்டி பறக்கிறது, எல்லாம் அவங்க கடைக்கு போகிறாங்க. நான் இத்தனை வருஷமாக கடை வச்சிருக்கேன், இப்போ யாருமே என் கடைக்கு வர மாட்டாங்கன்னு புலம்புறாங்க. 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கல, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை. 70 வயசுக்கு மேலே இருக்க மீனராசியில் பிறந்த பெரியவங்களுக்கு என்ன ப்ரெஷராக இருக்குன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பாரமாக இருக்கிறோம், எப்போ தான் அந்த கடவுள் என்ன கூட்டு போகணும் தெரியலன்னு அந்த அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஒவ்வொருத்தவங்களும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை இந்த ஜென்ம சனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 2.5 வருஷம் மீன ராசி பாதிக்கப்படுறீங்க, அடுத்த 2.5 வருஷம் மேஷ ராசி பாதிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு ராசியாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டன் விஜய் சார் சொல்லுவார், அந்த மாதிரியாக விஷயம் தான். நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும், கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மீன ராசிக்கு கொஞ்சம் கெட்டது நடந்திருக்கு, என்ன பண்ணுறது, அதுலேருந்து கடந்து வந்தாகணும். இன்னும் ஒரு வருஷம் தான், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடக்கிக்கிட்டு இருங்க. இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்ற பற்றி யோசிங்க. இந்த பிரச்சனைலாம் எப்போ தீக்கிறது அப்படிங்கிற பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. அதை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுதான் பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உயிர் மட்டும்தான் மிச்சம், அவ்வளவு அசிங்கம், அவமானம், பண கஷ்டம் எல்லாம் பார்த்தாச்சு. எங்க ஐடியா அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கீங்க, கமெண்ட் ஏங்க இவ்வளோ சேடாக போடுறீங்க? உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அசிங்கம், அவமானம், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே மீனராசிகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்துச்சு. இன்னும் ஒரு வருஷத்துக்கும் அது நீடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்கள் ஐடியோட அந்த வேர்டில் இருக்க அந்த ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது, எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது. எனக்கும் நைட்டில் தூங்கினா தூக்கம் வராது, எனக்கும் மன கஷ்டம் இருக்குது, எனக்கும் பண கஷ்டம் இருக்குது, எனக்கும் வந்து ஹெல்த் ரீதியாக கஷ்டம் இருக்குது. நைட்டு தூங்கினா தூக்கம் வராது, காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும், அடிக்கடி நர்வஸ் ஆகும், அடிக்கடி ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், அடிக்கடி சேட் ஆகும். என்னடா இது வாழ்க்கைன்னு அடிக்கடி வெறுத்து தான் போகும். அதுக்காக நம்ம வாழாமல் இருந்துட முடியுமா? இதுக்கெல்லாம் போய் இந்த உயிர் மட்டும்தான் மிச்சம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த கமெண்ட் நான் வரவே கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் மறுபடியும் வந்திருக்கு. இப்படிலாம் கமெண்ட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு விரக்தியில் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். லைஃப் மாறும். போன வருஷத்துலேருந்து நான் மீனராசி பற்றி வீடியோ போடுறேன், எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் மீனராசி பற்றி வீடியோ போட அது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சிடும். உங்களுக்கு என்னென்ன வந்து சேரணுமோ எல்லாம் வந்து சேரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்ததாக சதீஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து மீனராசி டு மீனராசி மேரேஜ் பண்ணலாமா கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். 2 ராசி ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். பட் இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஜென்ம சனி, அஷ்டம சனி, இந்த 7.5 சனிலாம் ஒரே நேரத்தில் வரும். ஒரு வீட்டில் ஒரு 7.5 சனி இருந்தாலே வந்து வீடு 2 ஆகிடும். 2 பேருக்கும் நடக்கும் பொழுது கொஞ்சம் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் 2 பேருக்கு நல்ல டைம் வரும்போது அது 2 பேரையும் தூக்கி விடுன்றதுனால ஒரே ராசி கல்யாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. சபிதா கணக்கு அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் சார், மீனராசி உத்திரட்டாதி, மிதுன லக்னம், கடகத்தில் செவ்வாய், மகரத்தில் சுக்கிரன், சனி குரு அதிசார பெயர்ச்சி, மேரேஜ் நடக்குமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவாக கரெக்டாக சொல்ல முடியும். பட் மீனராசியாக இருக்கும்போது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் நடக்கும். தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். நிவேதா செல்வராஜ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருவேளை நீங்களும் மீனராசி தானோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி எமோஜி போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஜோதிட நல்லன் நீங்கள் மீனராசியா, உத்திரட்டாதி நட்சத்திரமா இல்லை ரேவதி நட்சத்திரமா, நீங்கள் மீனராசி பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுகிறீங்க, ஒருவேளை நீங்கள் மீனராசிலாம் பிறந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் என்ன ராசின்றதை உடனே சொல்லிட்டேன்னா ஒரு சுவாரஸ்யம் போய்டும் இல்லையா? நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் என்ன ராசின்றதை சொல்கிறேன். அடுத்ததாக சித்திக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து விருச்சக ராசி ப்ரோ கேட்டிருக்காங்க. விருச்சக ராசி பற்றி கண்டிப்பாக போடலாங்க. விருச்சக ராசிக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அடுத்த வருஷம் 2026 விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் தெரியுமா? விருச்சக ராசியுடைய ராஜ யோகாதிபதியான குரு வந்து 2026 கடகராசிகள் வந்து உச்சமாகுவார். உச்சமாகிறதோட உங்கள் ராசி 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. ரொம்ப எக்ஸலண்டான பெஸ்ட்டான உங்களுடைய தசாபுத்தி அளவுக்கு நீங்கள் எப்படி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த குரு பேஜ் கண்டிப்பாக செய்யும். கண்டிப்பாக இதை பற்றி விருச்சக ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம போடலாம். இந்த ஐடியை சரியாக எனக்கு படிக்க தெரியல. நுசி ஃபெராஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இவங்களும் அடிக்கடி கமெண்ட் பண்ணுறாங்க. You are truly giving your best. May Hanuman shower his blessing upon you. பிரணாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதை சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் எதோ சொல்கிறீங்க. இது யாருக்கு சொல்கிறீங்க? எனக்கு சொல்கிறீங்களா இல்லை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறீங்களான்னு தெரியல. பட் ஓகே, இந்த கமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் நான் இதை வாசித்தேன். இந்த பர்த்ரோ ஜோசின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ தியாகியாலாம் இருக்க வேணாம், 250 மினிமம் சார்ஜ் பண்ணலாம்,
எல்லாரும் வாழணும், நீங்கள் மட்டும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் எமோஜி போட்டிருக்காங்க. மீனராசின்னு ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருன்னா திவ்யா 660 அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட் வந்து என்னை திட்டுற மாதிரி இருக்கா இல்லை என்னை புகழ்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்கவுங்க 500 1000 ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, நீ என்ன இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு ஜோசியம் பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மட்டும் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் எமோஜி, அதை தப்பாக எடுத்துக்க கூடாதுன்ட்டு நீங்கள் ஸ்மைல் எமோஜி போட்டு கரெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் தியாகிலாம் இல்லைங்க, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். மற்றவங்க கஷ்டப்பட்டா அவங்கள பார்த்து இறக்கப்படக்கூடிய, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மற்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, மற்றவங்களுடைய இன்ப துக்கங்களை கலந்துக்கக்கூடிய, மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய, மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய, மற்றவங்களையும் எல்லார் முன்னாலேயும் மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான எல்லா அடிப்படை குணங்களையும் கொண்ட ஒரு சாதாரண மனுஷன் தான். நான் தியாகிலாம் கிடையாது. ஒரு மனுஷனாக நான் யோசிக்கும் பொழுது 10 ரூபா ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் சொன்னேன். அஸ்ட்ராலஜியை வியாபாரமாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஃபீஸுக்கு நான் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட இப்போவே கமெண்ட்டில் கேட்குறாங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, உங்ககிட்ட பர்சனலாக ஆரோஸ்கோப் வந்து பார்க்கணும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நிறைய பேரும் கேட்குறாங்க. நான் ஏன் பார்க்காம இருக்கேன்னா நிறைய ரீசன் இருக்குது. கொஞ்ச நாள் ஆகட்டும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தனா ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ கரெக்ட் 10 ருபீஸ் பாருங்கள், என்ன மாதிரி ஏழை பாருங்கன்ற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல், அதனால் 10 ரூபாய்க்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரியான மனிதர்களும் இருக்கிறாங்க. ஸோ கஷ்டத்தில் இருக்க ஒருத்தவன் தான் அடுத்தனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ரொம்ப நல்லா இருந்தேன், பிறந்ததுலேருந்தே பார்ன் வித் கோல்டு ஸ்பூன் சில்வர் ஸ்பூன்லேயே இருந்தேன்னா நான் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா பெர் ஹெட்டுக்கு 500 1000 தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால என்ன மாதிரி கஷ்டப்படுற மக்களுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சில உதவிகள் தேவைப்படுது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தின் மூலமாக ஒரு குறைந்த தொகையை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் இல்லையா? அவங்களுக்குமே அஸ்ட்ராலஜி போய் சேரணும் இல்லையா? இருக்கிறவங்களோட இல்லாதவங்களுக்கு தான் அஸ்ட்ராலஜி போய் சேரணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாமே தேவைப்படுது. வாழ்க்கையில் அவங்க தான் நல்லா இருக்கணுன்றதுனால இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்கிறாங்கன்றதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் 10 ரூபாயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், 10 ரூபா ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொன்னேன். ஆனால் ஒன்றுங்க, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் யாருக்கிட்ட எப்போவுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா பார்ன் வித் கோல்டு ஸ்பூனில் பிறந்தவங்களுக்கு கஷ்டம்னா என்னென்ன உண்மையிலே தெரியாது இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்த அந்த விஷயம் கூட சாதாரணமாக தெரியும். ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து எல்லாமே அவங்க கைக்கிட்டே வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, உட்காந்த இடத்துல எல்லாமே கிடச்சிருக்குன்றதுனால கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒருத்தனுடைய கஷ்ட வாழ்க்கை கூட அவங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் இருக்கும். கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு வளர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வளர்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான மனுஷங்கிட்ட போயிட்டு நான் கஷ்டப்பட்டு வளர்ந்த தெரியுமான்னு சொன்னீங்கன்னா அது அவனுக்கு பெருசாகவே தெரியாது. உங்கள் கஷ்டத்தை அவனால் ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து அடிப்பட்ட மேலே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னா அதெல்லாம் அவனுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சப்ப மேட்டர் தான் தெரியுன்றதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தன்ற விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு யார்ட்டு சொல்லிடாதீங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய வலி மிகுந்த இந்த துயரமான உங்களுடைய கஷ்ட வாழ்க்கையை கூட அவங்க ஏளனம் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மக்கள்லாம் இருக்கிறாங்க. பர்சனலாக என்னோட லைஃப்பில் அந்த மாதிரியான மனிதர்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோட முடிவாக ஓரளவுக்கு நம்ம கமெண்ட் பண்ணவங்களாம் வந்து பதில் சொல்லிட்டோம். நிறைய பேர் விட்டுருந்தா நான் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறேன். எல்லாருடைய கமெண்ட்டும் படித்து என்னால் பதில் கொடுக்க முடியல. எனக்கு ஏற்கனவே வந்து த்ரோட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது. நான் ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னா என்னுடைய எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிரும், ரொம்ப டயர்டாகிடுவேன், ரொம்ப எனக்கு த்ரோட்டில் பெயின் வந்துடும்ன்றதுனால என்னால் ஓரளவுக்கு தான் பேச முடியும். இப்போ வாய்ஸே வரலை, பேசி ரொம்ப வாய்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு. தொடர்ந்து ஜோதி நிலம் சேனலோட விரல் கோர்த்து விழித்தருங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.